வீடியோல செட்டாஃபில்லோடைய இந்த ஜென்டில் ஸ்கின் கிளென்சரை பற்றின ரிவ்யூ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து செட்டாஃபில் பற்றின ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க ஆல்ரெடி. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் என்னோட ஸ்கின்னுக்கு இது எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படின்றது தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஹானஸ்ட்டாக. இதுக்கு முன்னாடியும் நான் செட்டாஃபில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் இல்லை, அது வந்துட்டு ஆயிலி ஸ்கின்க்கான கிளென்சர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னோடய ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸும் வந்தது. பிகாஸ் என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னு. பட் நான் ஆல்ரெடி இன்னொரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், ஆஃப்டர் ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் என்னோடய ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இந்த டைம் வந்து இந்த ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுலேயே போட்டிருக்காங்க, இது வந்து ட்ரை டு நார்மல் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து இந்த டைம் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிஜமாவே இதோட ரிசல்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பேரபன் ஃப்ரீ. நான் வந்து 125 ml தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து 350 ருபீஸ்க்கு வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக இல்லை, ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியெல்லாம் இல்லை. நார்மல் லைக் ஜெல் பேஸ்டு கன்சிஸ்டன்சி மாதிரி தான் இருக்குது. இதோட மெயின் அட்வான்டேஜஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த இரிட்டேஷனுமே இல்லை. அண்ட் இதில் வந்து எந்த ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸுமே இல்லை. ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசரையும் வந்து மெயின்டைன் பண்ணுது. அப்படியே ரொம்ப ட்ரை ஆகலை ஸ்கின் ஆக்சுவலி. ஏன்னா ட்ரை ஸ்கின்காக தான் இதை வந்து செலக்ட் பண்ணது. ஸோ ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசர் இதை மெயின்டைன் பண்ணுது. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் ஃபோமும் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. இப்போ நான் என்னோடய ஒரு ஹேண்டில் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னொரு ஹேண்டில் நான் அப்ளை பண்ணலை. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். மேபி உங்களுக்கு கேமராவில் பார்க்குறப்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறப்ப ரொம்ப மைல்டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். மெயினாக டச் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ விசிபிள் ரிசல்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். மேபி உங்களுக்கு கேமராவில் 2 ஹேண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம். பட் டச் பண்ணி பார்க்குறப்பவும் அந்த ஸ்கின் டெக்ஸ்சர்லேயும் வந்துட்டு லைட்டாக ஒரு மைல்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறப்போ. நீங்கள் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். லைக் மினிமம் ஒரு 15 days நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும்.